அப்ப பார்லிமெண்ட் விவாதம் மூலமாக எதிர்க்கட்சிகள் என்ன அச்சீவ் பண்ண விரும்புது அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூரோட முழு பெருமையும் பிஜேபி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்ல விரும்புது. ஆனா இந்த முரட்டு தேசியவாதம் இருக்கு இல்லைங்களா, மஸ்குலர் டெமோக்ரஸி, மஸ்குலர் நேஷனலிசம், இது ஒரு தனியான விஷயங்க. இப்ப எப்படி நம்ம திராவிட ஐடியாலஜி சொல்றோமோ, அப்ப திராவிட ஐடியாலஜிங்கிறது வெறும் ஐடியாலஜியா இல்ல தமிழ்நாட்டின் அடிப்படையான்னு நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டின் அடிப்படை தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மஸ்குலர் நேஷனலிசமும் வட இந்தியாவோட அடிப்படை. காரணம் சுதந்திர போராட்ட காலம், அதுக்கு பிறகு பிரிவினை காலம், எல்லாத்துலயும் அவங்களுக்கு அதுக்கான நேரடி பாதிப்புகள் இருந்திருக்கு. அந்த இடத்த பிஜேபி முழுமையா கையில எடுத்துக்கிறது தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் நினைக்கிறாங்க. ஏன்னா பீகார்ல படு வீக்கா இருக்கு, என்டிஏ ரொம்ப வீக்கா இருக்கு. நிதிஷ்குமாரோட தலைமைக்கு அதை நான் எதை வச்சு சொல்றேன்னா பிரசாந்த் கிஷோர் வச்சுதான் சொல்றேன். அவர் தொடர்ந்து பேசி வருகிற எல்லா வீடியோக்களும் வெளியில வருது, யூடியூப்ல நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் தொடர்ந்து. அவர் பார்ட்டி ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, ஆனா அவர் என்டிஏவை தரவா எக்ஸ்போஸ் பண்றாரு ஒவ்வொரு கட்டத்திலையும். சிராக் பஸ்வான் எக்ஸ்போஸ் பண்றாரு சார், அதான் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் சொல்ல வராங்க, சிராக் பஸ்வானும் சேர்ந்து பண்றாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சி படுமோசமான ஆட்சின்னுலாம் சொல்றாரு. ஆனா ஆட்சி பிஜேபி கூட்டணி ஆட்சி. அது போக எல்லா தொகுதிகளையும் நானும் கேண்டிடேட் போட போறேன்னு சொல்றாரு. அப்போ இங்க இருக்கிற நிலைமை தானே வரும், அதாவது ஆதரவு ஓட்டு வங்கி பிளவுபடும்ல. அப்போ